வணக்கம். பட்டணமோ கெட்டு போச்சு, பட்டிக்காடும் விட்டு போச்சு. பட்டணமோ கெட்டு போச்சு, பட்டிக்காடும் விட்டு போச்சு. பொட்டணத்துல சோறு தின்னு பொழுது கழியுது, போற போக்க நினைச்ச முன்னா மனச பிழியுது. என்ன பாட்டு இது? பட்டணமோ கெட்டு போச்சு, பட்டிக்காடும் விட்டு போச்சு, பொட்டணத்துல சோறு தின்னு பொழுது கழியுது, போற போக்க நினைச்சோம்னா மனசை பிழியுது. ஒரு கிராமத்தான் பாடுற மாதிரி இப்போ எழுதின பாட்டு இது. ஏன் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயோ ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கார். அங்க அன்னதானம், அவர் வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரியவருடைய ஒரு கட்டளையாக இருந்திருக்கு. அந்த அன்னதானம் செய்யும் பொழுது கூட்டம் சமாளிக்க முடியல. தினந்தோறும் அந்த மாதிரி நடக்கும் பொழுது கூட்டம் ஒன்று அதிகமாக இருக்கு. இன்னொன்று, எல்லாரையும் உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறதுங்கிறது தள்ளு முள்ளு நெரிசல் அதிகமாக இருக்கு. அதனால கூட இருந்த தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெரியவா நம்ம இது ரொம்ப சிரமமாக இருக்கு சமாளிக்கிறது, அதனால எல்லாருக்கும் பொட்டலத்தில் கொடுத்துருவோம், சாப்பாடு கட்டி கொடுத்துருவோம், டக்கு டக்குன்னு வந்து வாங்கிட்டு போகலாமே அப்படின்னா ஒத்துக்கல அவர். அதுதான் சொன்னேன், பொட்டணத்துல சோறு தின்னு பொழுது கழியுதுன்னு. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் கேள்வி கேட்கிறாரு. பொட்டலத்துல சாப்பாடு நீ கொடுத்தேன்னா முதல்ல திருப்தி இருக்காது, உட்காந்து சாப்பிட்ற திருப்தி வருமா? வராது. எங்க கொண்டு போய் போடுவா இந்த இலையெல்லாம்? அதுக்கு சரியான ஏற்பாடு இங்க இல்லை. சரி, தாகத்துக்கு தண்ணி உட்காத்தி வச்சு சாப்பிடும்போது ஒருத்தன் தண்ணி கொடுத்துட்டே போகணும்னு, யார் டம்ளர் காலியாக இருந்தால் உடனே தண்ணி நிரப்பிண்டே போவானு. இந்த பொட்டலத்தை சாப்பாடு கொடுத்தா அவன் எங்கேயோ கிராமத்தில் இருக்கிறவன் ஏழை மக்கள் தண்ணிக்கு எங்கே போவான்? தண்ணி நம்ம தானே கொடுக்கணும். யார் சாப்பாடு வைக்கிறோன்னா அவன் தான் ஏன் தண்ணியும் வைக்கணும்? இது பாருங்க, இவ்வளவு உன்னிப்பா இதை கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் பாருங்க விருந்தோம்பல்ல. இப்போ ஒரு பந்தின்னு வச்சோம்னா, பந்தின்ற சொல் தெலுங்குல பன்றின்னு அர்த்தம், பன்னின்னு அர்த்தம். பங்க்தி என்ற சொல்லேருந்து நம்ம இப்போ பந்திங்கிறோம். பங்க்தினா வரிசைன்னு அர்த்தம், வரிசையா உட்காருது இல்லையா? அதுவும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுவும் அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும். பசித்தவன் முதல் பந்தியில் உட்காந்துக்கிறான், வேற ஆட்கள் வெவ்வேறு பந்தியில் உட்காந்துக்கிறாங்க. அந்த வசதி இருக்கு. இதில் பொட்டணத்தில் கொடுத்தேன்னா பந்தி கிடையாது, வரிசையாக நிற்கணும். அவன் பசிக்கிறவன், வயசானவன், இல்லை ஒரு டயபெட்டிக்காக இருக்கிறவன், கால் கை சரியாக நடக்க முடியாதவன், அவன் முண்டி அடிச்சுன்னு அதில் நிற்க முடியுமா? உட்காத்தி வச்சு சாப்பாடு போகிற மாதிரி ஆகுமா? அப்புறம் இலையெல்லாம் போட்டோம் வச்சுக்கலேன், நரிக்குறவர்கள் எடுக்கிறாங்க. மாடு சாப்பிட்றது, நாய் சாப்பிட்றது, இது எத்தனையோ சில சௌகரியங்கள் இருக்கு. இது மாதிரி எதுவுமே வீணா போகாது. காகிதத்தில் முடிச்சு கொடுத்தா சரியா வருமா அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் 5 கருத்துக்கள் அவர் முன்னாடி வைக்கிறார். எங்க இலைய போடுவாங்க? தாகத்துக்கு தண்ணீர் யார் கொடுப்பாங்க? எப்படி கிடைக்கும்? பசித்தவனுக்கு முதல் பந்தி, அப்புறம் சில பேர் வேற பந்திங்கிறத எப்படி நீ இதுல பண்ண முடியும்? நரிக்குறவர்கள், மாடு போன்ற ஜீவன்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு போயிடுது. வேலையை பார்க்காதீங்க, வேலையை பார்க்கக்கூடாது, செலவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். அது அவ்வளோ அழகாக இந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து வைக்கிறார். நீங்களே சொல்லுங்க, என்ன மாதிரி ஆட்கள் சொல்றேன், உங்க நிலைமை எப்படி எனக்கு தெரியாது. இந்த புஃபே சிஸ்டம் இருக்குல்ல, பஃபேங்கிறோம், அது புஃபே தான். புஃபேல போய் நம்ம சாப்பிடும் பொழுது எனக்கு எப்பவுமே ஒரு திருப்தி இருக்கிறது இல்லை. நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சாப்பிட்ட திருப்தி இருக்காது. ஒரு தட்டை தூக்கின்னு தெருவா அலையிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? உட்காந்து சாப்பிட்ற ஒரு சுகம் அதுல இருக்கா? இல்லை. நமக்கே எப்படின்னா, ஏழைகளுக்கு, பசித்த வயிறுகளுக்கு எப்படி இருக்கும்? பட்டலத்தை வாங்க போனா அது அது ஒரு விருந்தோம்பலா? அது ஒரு தானம் ஆகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகா ஒத்துக்கவே இல்லையா? அதுக்கு கடைசி வரைக்கும் இந்த பொட்டலத்துல சாப்பாட்டுக்கு பெரியவா ஒத்துக்கவே இல்லை. உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறதுதான் சாப்பாடு அப்படின்னு அழகு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அழகாய் அமர வைத்து, அகன்ற இலை விரித்து, அகம் குளிர்ந்து, முகம் மலர்ந்து அன்னமிட வேண்டும். இதுதான் நமக்கு வள்ளுவர் சொன்னது. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடு. அழகாய் அமர வைத்து, அகன்ற இலை விரித்து, அகம் குளிர்ந்து, முகம் மலர்ந்து அன்னமிட வேண்டும். வழக்கமான வேலை என்று கருதிடாமல் உற்ற வாய்ப்பு என்று மகிழ வேண்டும். உழைப்பென்றோ செலவென்றோ உணவிடாதீர், உமக்குற்ற வரம் என்றே உணர்ந்திருப்பீர். உழைப்பென்றோ வேலை நினைக்கூடாது, செலவென்றோ செலவை பார்க்க கூடாது, உணவிடாதீர் சாப்பாடு அப்படி போடவே கூடாது. உமக்கு உற்ற வரம் என்றே உணர்ந்திடுவீர். இழையளவும் தன் ஏழ்மை விலகிடாத எம் காஞ்சி மாமுனிவர் திருச்சொல் கேளீர். அவர் யாரு?
ஏழைக்கெல்லாம் ஏழை, அதனால்தான் செல்வர்க்கெல்லாம் செல்வரா இருந்தார், அரிய செல்வரா இருந்தார் இல்லையா? இந்த உலகத்தினுடைய செல்வந்தர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சாலும் அதை விட செல்வந்தர் அவர். ஏன்? ஏன்னா ஏழைக்கும் பரம ஏழை இல்லையா? இழையளவும் தன் ஏழ்மை விலகிடாத எம் காஞ்சி மாமுனிவர் திருச்சொல் கேளீர். எனவே அடுத்த முறை சாப்பாடு போடும்போது, மற்றவர்களுக்கு உணவிடும்போது இதையெல்லாம் நம்ம நினைவில் கொள்வோம் இல்லையா? மதுரையில புகழுக்குரிய திரு பி.டி. ராஜன் அவர்கள் இருந்தார். அவர் ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறார். இப்போ வாழ்க்கையை பார்த்தோம், வாகனத்தை பார்ப்போம். புதுசா கார் வாங்கியிருக்காரு மதுரையில. கார்ல பெரிய வேலை ஏத்திண்டு மீனாட்சி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆசை. மழை பெய்யுது, நல்லா மழை பெய்யும் போது கொஞ்சம் ஓயும் போது தன்னுடைய தொண்டர்களை கூப்பிட்டு, டேய், கோயிலுக்கு போற வழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். அவங்க போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கு, அப்புறம் நத்தை பூரா இது மாதிரி ஜீவராசிகள்லாம் மேல வந்திருக்கு அப்படி. ஓ அப்படியாங்கிறார். பி.டி. ராஜன் ஐயாவை பார்த்து மகா பெரியவர் சொல்றார் மாதிரி, பா, சன்னியாசிக்கு 3 முக்கியமான தர்மங்கள். ஒன்று, உடைமையே கூடாது, எந்த விதமான உடைமையும் இருக்கக்கூடாது. 2வது புலனடக்கம். 3வது அஹிம்சை. நம்மால எந்த ஜீவராசிக்கும் இம்சை வரக்கூடாது, இன்னல் இடையூறு ஊறு நேரக்கூடாது. இப்போ நம்ம கார்ல போனோம் வச்சுக்கோ, கூட போனேன்னு வச்சுக்கோ, இந்த உடைமை எனக்கு தேவையில்லை, நான் நடக்கிறேன். 2வது, வழியெல்லாம் எத்தனையோ ஒரு சொன்னா பத்தியா, நத்தை எத்தனையோ ஜீவன்கள் இருக்கும், எல்லாம் அதை அழிச்சுண்டு போகணும், தேவை. கோயில் ப்ரோக்ராம தள்ளி வச்சுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் மறுநாள் மழையெல்லாம் நின்ற அப்புறம் மீனாட்சி கோவிலுக்கு தரிசனத்திற்கு பெரியவர் போனார், பி.டி. ராஜன் அவர்களுடன் நடந்து. புது கார் கொண்டு வந்தவர் பெரியவரோடு நடந்து கோயிலுக்கு சென்றார். ஒரு போதும் தன்னுடைய கொள்கையை கொஞ்சம் கூட தளர்த்தி கொள்ள மாட்டார் பெரியவர். மற்றவர்களுடைய நன்மைக்குன்னா செய்வார். மௌனம், காஷ்ட மௌனத்தெல்லாம் பிரேக் பண்ணி பேசியிருக்காரு. பார்வையற்ற குழந்தைகள் வந்த பொழுது அவர் வேற விதமா அவர்களோட தொடர்பு கொள்ள முடியாதுன்றதுனால பேசியிருக்காரு. தட்சிணாமூர்த்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, போன நிகழ்வுல சொன்னேன். அது மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. மற்றவர்களுடைய நலன் கருதி தன்னுடைய விரதத்திலிருந்து அவர் விலகி வரக்கூடுமே தவிர, தன்னுடைய சௌகரியத்திற்காக, அவருக்கு சௌகரியமே கிடையாது, தன்னுடைய சௌகரியத்திற்காக ஒருபோதும் தனக்கு விதித்து கொண்டிருந்த விதிகளை தளர்த்தி கொண்டதே கிடையாது. அதுதான் அவருடைய மகா தபஸ்வி. அந்த ஒரு யோகியினுடைய அந்த ஜுவாலையை அது காட்டுகிறது நமக்கு. இன்னொரு கார் சமாச்சாரம் பார்ப்போம். சேலத்து ஆடிட்டர் வேணுகோபால்னு ஒருத்தர். அவர் புது கார் வாங்கி நேராக வரார் காஞ்சிபுரத்துக்கு. வந்தா காஞ்சிபுரத்தில் இல்லை பெரியவா. அவர் கலவையில் இருக்கிறதா கேள்விப்பட்டு உடனே கலவைக்கு காரை ஓட்டுன்னு போய் தள்ளி அதை நிறுத்திட்டு அப்புறம் பெரியவா இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள வரார். வந்தோடனே, புதுசா கார் வாங்கியிருக்கியோ அப்படிங்கிறார். பார்த்த உடனே வெளியில பார்க்கவே இல்லை, யாரும் பெரியவாளுக்கு இது சொல்லவும் இல்லை. அப்பயே அவருக்கு பதறி போச்சு. அப்போ அந்த கேள்வி பெரியவா கேட்ட உடனே இவருக்கு ஒரு சின்ன அச்சம், ஒரு தப்பு பண்ணிட்டோமா, வசதி இருக்கு அதனால அது கார் வாங்கிட்டான், அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ தெரியலையே அப்படின்னு இவர் கொஞ்சம் மனசு குழம்பும் போது பெரியவா வேணுகோபால்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பெரியவா சொல்லுங்க அப்படி. ஊர்ல இருந்து ஒரு 5 மைல் தள்ளி போனோம், ஒரு வழியை சொல்றார். வெளியே போனா அந்த ஒரு வாராவதியில ஒரு வயசானவர் உட்காந்துருப்பார். அவர் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் உன் கார்ல இங்கே கூட்டின்னு வரியா அப்படிங்கிறார். சரின்னு போறார். கரெக்டா அது போன இடத்துல அந்த 5 மைலோ என்னமோ போறார். ஒரு வாராவதி இருக்கு, அதுக்கு மேல ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்களை பெரியவா கூட்டின்னு வர சொன்னா, என்னையா அப்படின்ட்டு ஒரே ஆச்சரியம் அவருக்கு. கூட்டின்னு வர்றார். அவர் கூட்டின்னு வந்தா அவருக்கு சகல விதமான மரியாதை. இங்க அவருக்கு பட்டு சால்வை என்ன, பழங்கள் என்ன, பணம் என்ன, அது என்ன எல்லாத்தையும் அவர் கொடுத்து, நீ அவரை எங்க அவருக்கு இறங்கணுமோ அங்க அவரை இறக்கி விட்டுட்டு நீ வா அப்படிங்கிறார்.
திரும்ப அவரை இறக்கி விட்டுட்டு வர்றார். நடுவில் இவாளுக்குள்ள சம்பாஷணை இல்லை. வந்தோடனே அது யார் தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சிங்க. நான் சின்னவனா இருக்கிறச்சே அவருடைய குதிரை வண்டியில தான் நான் மடத்துக்கு வந்தேன். நான் அவருடைய குதிரை வண்டியில வரும்போது எதுக்கா என்ன இந்த மடத்துலேருந்து கூப்பிட்டான்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. நான் வந்த அப்புறம் 68வது பீடாதிபதி நீதான் அப்படின்னு எனக்கு சொன்னான். அவரை நான் மறக்க முடியுமா? என்னை முதல்ல வண்டியில உட்காத்தி இந்த பீடத்துக்கு கூட்டின்னு வந்தவரை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு சொல்லும்போது எனக்கே நெகிழ்வா இருக்கு. கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன ஒரு மனநிலையில் அந்த பெரியவரை, அந்த குதிரை வண்டிக்காரவர் நினைச்சிருப்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இந்த அவர் சொன்ன வாக்கியத்தில் அவருடைய ஜீவன் எது தெரியுமா? அந்த குதிரை வண்டியில அவர் என்னை அழைச்சிட்டு வரும்பொழுது எதுக்கு என்ன அங்க கூப்பிட்டான்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. எது அவருக்கு ஆனா ஒரு சாரதி கூட்டின்னு போயிருக்கேன் வேற வச்சு, நீ தான் அங்க போன அப்புறம் நீ தான் 68வது பீடாதிபதி அப்படின்னு எனக்கு சொன்னா. அவர் இங்கே தான் இருந்துட்டு இருக்கார் பக்கத்துல. அவரை எப்படி என்னால் நான் மறக்க முடியும்? அவருக்கு ஏதாவது சின்ன ஒத்தாசை செய்யணுன்றதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னாரு. இந்த 2 கார்லயும் இவர் ஏறல. ஒரு காரை நிக்க வச்சுட்டு கோயிலுக்கு நடந்து போனது, இன்னொரு வாகனத்தை தன்னை முதலில் வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டவரை உட்காத்தி வைத்து கூட்டுவான்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குதிரை வண்டிக்காரர் அவர் இதுக்கு முன்னால கார்ல ஏறினாரோ அதுக்கப்புறம் ஏறினாரோ நமக்கு தெரியாது. குதிரை வண்டிக்காரரை புது கார்ல ஏற்றி கொண்டு வர சொல்லி அவருக்கு உரிய மரியாதைகளை செய்து, எப்படி இருக்கு பாருங்க. பீடத்துக்கு அழைத்து சென்றவர் அந்த குதிரை வண்டிக்காரர். அவரை பீடாதிபதியாக இருந்து தன்னிடத்தில் அழைத்து சகல மரியாதைகளை அவருக்கு செய்வித்து, அப்ப குதிரை வண்டி இல்ல, நல்ல கார்ல அவர் அழகா உட்காத்தி வச்சு அமைச்சிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு இந்த நிகழ்ச்சி. நீங்க எந்த விதமான ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா சுவைத்து பல பரிமாணங்களை நம்ம இதுல காண முடியும். ஆனா சிறிய நிகழ்ச்சியில இந்த அளவில் சொன்னாலே உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் என்பதால் அப்படி விட்டு விடுக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. மறக்க வச்சு அத காலத்தினார் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது என்பார் வள்ளுவர். சரியான டயத்துல செய்யக்கூடிய உதவி சின்ன உதவியா இருந்தாலும் அது உலகத்தை விட பெருசுங்கிறார் இல்லையா? பின்ன விக்கல் எடுக்கும் போது தண்ணி கொடுக்கறது, விக்கல்னு சாதாரணம் தானே, அதுக்கு தண்ணி கொடுக்கறது சாதாரணம் தானே. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா கிடைக்கணும் பாருங்க. கண்ணனை பாடும்போது பாரதி சொல்றான், கண்ணன் என்கின்ற தோழன் நண்பனை பாடும் பொழுது, மழைக்கு குடை பசி நேரத்து உணவு எந்தன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன்கிறார். மழைக்கு குடை சரியான அந்த டயத்துல கிடைக்கணும். பசி நேரத்து உணவு, பசிக்கு முன்னாடி கிடைச்சாலும் அதனுடைய அருமை தெரிய போறது இல்ல. பசி மந்திச்சு போன பிறகு கிடைச்சாலும் அந்த உணவு உள்ள இறங்க போறது இல்ல. அந்த நேரம் தாண்டி எங்க குருநாதர் சொல்வார், அந்த நேரம் தாண்டி சாப்பிட்டா அது உணவு இல்ல, பேப்பர் வெயிட்டு பாரு, உள்ள போய் அது ஜீரணமாகாது, விழும், அப்படியே இருக்க போகிறதுங்கிறார். அதனால அந்த சின்ன உதவியை எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு, தன்னுடைய வாழ்க்கை போக்கையே மாற்றி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தன்னை வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றவரை வாழ்நாள் முழுதும் அவர் நினைத்திருந்தார். அருகிலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அவருக்கு மரியாதை செய்வித்தார் என்பதை கேட்கும் பொழுது நமக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி மகா வாக்கியம் ஒன்றை பார்ப்போம். நாக்கில் ருசி உடம்பு வளர்வதற்காக, நம் குழந்தைகள் மீது அபிமானம் அவர்கள் நன்கு வளர்வதற்காக. என்ன அழகா வச்சார் பாருங்க. God has given us sense of taste or taste buds in the tongue so that we eat properly to let the body grow. We love our children not to own them but to let them grow properly. அன்பு என்பது நம் குழந்தைகள் மீது நாம் வைக்கின்ற அன்பு அவர்கள் சரியான முறையில் வளர வேண்டும் என்பதற்காக. அதுக்கு எப்படி உதாரணம் காட்டார், ஓமான் எப்படி வைக்கிறார். நாக்கில் எதுக்கு ருசியை வச்சான்? நாளெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, ஒரு உணவை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் இல்லை, இந்த உடம்பு வளர்வது தான் அதனுடைய இது. இந்த நாக்குல ருசி இல்லைன்னா மனிதன் உண்ண மாட்டான். யோசிச்சு பாருங்க நீங்க, ருச்சியே இல்லைன்னா உணவு உண்ண தோன்றாது. ருசி என்று ஒன்று இருப்பதால் தான், only because taste buds exist in our tongue we seek food, not merely because we are hungry. அது யோசிச்சு பாருங்க. ஒரு லிவர்ல ப்ராப்ளம் வரும்பொழுது நமக்கு பசி இல்லாத போகிறது இல்லையா? என்ன உனக்கு அன்னத்வேஷமா, ஏன் இறங்க மாட்டேங்கிறது சொல்ற. நம்ம துறவியா, சாதாரண ஆட்களுக்கே உணவு தேவையில்லாம போகிறது. அது மாதிரி அன்பு என்பது நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்வதற்காக, வெறுமா அபிமானத்தை வைத்துக் கொண்டு அவர்களை குட்டிச்சவரை ஆக்கிடக்கூடாது. That will be a disservice to the children. We should let them grow properly. நம்முடைய குழந்தைகள்
பண்போடு வளர்வதற்கான உணவு எது? நம்முடைய அன்பு, இல்லையா? நம்முடைய நாக்குல ருசி எதற்கு வச்சிருக்கிறான்? உடம்பு நன்றாக வளர்வதற்காக. அது மாதிரி நமக்கு ஏன் குழந்தைகள் மீது அன்பை கொடுத்திருக்கிறான் கடவுள் என்றால், அந்த குழந்தைகள் நல்ல முறையில் பண்போடு வளர்வதற்காக. அடுத்த முறை உணவை உண்ணும் பொழுதும், அடுத்த முறை நம்முடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் மகா சுவாமிகள் அருளிய இந்த மகா வாக்கியத்தை நாம் நினைவில் கொள்வோமாக. வணக்கம்.